சங்கர் படமே இல்லை சார். இது சொல்ல போனால் அவர் தான் டேரக்டரான எனக்கே டவுட்டாக இருக்குது. படம் பார்த்துட்டே வந்தாச்சு வெளியில். நாங்களாம் சங்கர் படம் இன்றைக்கி ஜென்டில்மேன்லாம் இன்றைக்கி எத்தனை தடவை போட்டாலும் பார்ப்பேன். நான் இந்தியன் எத்தனை தடவைனாலும் பார்ப்பேன். ஆனால் வாய்ப்பே இல்லை, செட் ஆகலை. சங்கர் சார் கொடுத்து தான் அவனோட ஒரு அசிஸ்டன்ட்லாம் நீங்கள் எங்கேயோ போயிட்டாங்க. பாம்பே கலெக்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதில் இருக்காங்க. சார் ஏன் ரிவேஸில் போகிறாங்கன்னு தெரில. அவர்கிட்ட இல்லாத திறமை கிடையாது, அவர்கிட்ட இல்லாத கிடையாது. பிரம்மாண்டம், இந்தியாவிலே டாப் மோஸ்ட் டேரக்டரு, இவ்வளோ இருந்தும் முடியல. ஸ்டோரி தான் கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருக்காரு சார். எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் எடுக்கிற விதம் இருக்குது சார். டேரக்டர் கையில் தான் சார் இருக்குது. அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஆனால் செட் ஆகலை. கிராஃபிக்ஸ்ன்னு இல்லை, நிறைய ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் யூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. எல்லாம் ஒன்றா கேட்டால் சொல்லலாம். இதோட நான் படம் விட்டு அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் வெளியில் போகல. நான் நீங்களே வேணா கொடுத்துருங்க ஒரே தெரியா. போலாமா? யூஸ்வலாக நான் சங்கர் ஃபேனுங்க, வெரி ஹியூஜ் ஃபேனு. நான் சின்ன வயசுல ஜென்டில்மேன்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி போட்டாலும் ஒமேசான் இதில் வந்தாலும் இன்னொரு தடவை வேணாலும் பார்ப்பேன். என் பையனு பார்ப்பான், என்னோட பையனு பார்ப்பாங்க. ஸோ அவர் இந்தியாவோட டாப் மோஸ்ட் டேரக்டர். அவர் எடுத்த படம் நம்பி தான் நம்ம இதில் வந்தோம். ஸோ காலையில் அவ்வளோ வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தோம். கடைசியில் பார்த்தா படம் ரொம்ப ஏமாத்திச்சுன்னு தான் சொல்லணும். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, முழுசாக தெலுங்கு பேஸ்ட் மூவினா தெலுங்கு பேஸ்டு யார் எடுத்தாலுமே மனுஷங்க தான் அவங்க பார்க்க போகிறோம். எங்களுக்கும் நிறைய ஹியூமரஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஹியூமரஸ் இருக்குது. பட் எங்களுக்கு கனெக்ட் ஆகலை சுத்தமாக. தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகலை. படம் பார்க்கும்போது வேறு ஏதாவது படம் ஞாபகம் வந்துச்சா? இல்லை, நிறைய படம் வருது. ஒரு நாள் முதல்வர் இது எல்லாமே வருது, வராமலாம் இல்லை. இந்தியன் கூட வரும் உங்களுக்கு. அந்த டிராஃபிக் போலீஸ் சீன்லாம் கூட வரும் ஸ்டார்டிங்கில், எல்லாம் வருது. பட் இருந்தாலும் நமக்கு கனெக்ட் ஆகலை. கோஸ்பம் சீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது படத்தில். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சொல்லலாம் ஓரளவு ஓகே, ஏன்னா அவர் கொடுத்து பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு நல்லாலையோ. ஜெயராமன் கொஞ்சம் ஹியூமரஸாக அந்த பண்ணுறது, கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த சீனில் தான் கொஞ்சம் சிரிக்கிறாங்க மக்கள். மற்ற நேரம்லாம் நிறைய பேர் ஃபோன் தான் நோண்டிகிட்டு இருக்காங்க. நான் சங்கர் சார் திரும்ப கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா அவரோட அசிஸ்டன்ட் எல்லாமே இந்தியா அளவில் கிளக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களோட கருத்து அதுதான். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் மெர்சல் படம் முதல்வன் இருக்குது சார். நீ படத்தோட ட்ரெய்லரில் மெயின் பிக்சர்லேயே வருது, எல்லாமே வருது. நீ எல்லாத்தையும் பார்க்கலாம் படத்தில். இல்லை, அதான் முதல்வன், அன்னியன், மெர்சல் இந்த மாதிரி படங்கள் ஞாபகம் வராமல் இல்லை, கண்டிப்பாக வந்தது. அதான் சொல்கிறது, இந்தியன் 2க்கு அதுக்கடுத்து பார்க்கும்போது சங்கர் சாருக்கு ஒரு கம்பேக் சொல்லலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு கம்பேக் சொல்லலாம். நாட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் சொல்ல முடியாது. படம் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சா, தமிழ் ஆடியன்ஸ்க்கு? ரெண்டு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்ததுனால தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தெரியுது படம் ஃபுல்லாக. படத்தோட ஸ்டார்டிங்கில் எண்டு வரைக்கும் ஒரு டைம் அதிகமாக இருந்தது ஆகட்டும். அண்ட் ஃபஸ்ட் ஹாஃபோட கொஞ்சம் லேகு, கேரக்டரைசேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லாத விதங்கள். சூர்யாவோட கேரக்டர் கூட இன்னும் கூட அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது படத்தில். இதுக்கு முன்னாடி நம்ம சங்கர் சார் படம் பார்த்துருப்போம். முதல்வன், இந்தியன் பார்ட் 1, அன்னியன், இந்த படம்லாம் சிவாஜி இதெல்லாம் பார்த்த மாதிரி தான் இருந்ததே தவிர பெருசாக ஒன்றும் புதுசாக இல்லை. நான் புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆந்திரா தமிழ்நாடு பாலிடிக்ஸை மிக்ஸ் பண்ணி இதில் காமிச்சிருக்காரு. எஸ்ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது. திடீர்னு பார்த்தா அவர் அவரே காமெடி பண்ணுறாரு, அவரே எல்லா விஷயமும் பண்ணுறாரு. பட் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். பட் அவரு கூட ஜெயராம் இருப்பார். அவர் பண்ணுற அமங்களெல்லாம் சிரிச்சிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது படம். பட் என்னன்னா, ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பெருசாக எதுவும் இல்லை படத்தில். ஆனால் இந்தியன் 2வோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 100 டைம்ஸ் பெட்டர் படம் இந்த படம். அரசியல் ஃபுல்லாக அரசியல் தான் ப்ரோ. இது வரைக்கும் எல்லா சினிமாவிலையும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இவ்வளோ பவரா அப்படின்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஐஏஎஸ்னால் ஒரு பொலிட்டிஷியனுக்கு அடங்கி போகிறவன் அப்படின்னு தான் காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ பவரான்றதெல்லாம், இவ்வளோ டேட்டா, இவ்வளோ விஷயங்களை சங்கர் சார் ரொம்ப நீட்டாக அழகாக காமிச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ எல்லாருக்கும் பிடிக்காது இந்த படம். ஏன்னா அதுக்கு சண்டை, கன்று எடுத்து சுடுறது இது மாதிரி விஷயம் இல்லை, எல்லாமே டேட்டா தான். இவர் ஒன்று பண்ணுவார், அவர் ஒன்று பண்ணுவார், எஸ்ஜே சூர்யா பண்ணுவார். எல்லாமே அன்பிரடிக்டபிள். ட்ரைலர் எப்படியோ அப்படி தான் இருந்தது. பிரம்மாண்டம் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கிறாரு. பட் சாங்ஸ் எல்லாம் பிரம்மாண்டம், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ என்ன பண்ண போகிறாரு, ஏஆர் ரகுமானா இல்லை மியூசிக் எப்படி இருக்க போகுது அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. தமன் காப்பாற்றிட்டாரு படத்தை ஓரளவுக்கு. ஓகே, படம் பார்க்கும்போது அதுதான் அப்புறம் முதல்வன், அப்புறம் இந்தியன் பார்ட் 1, சிவாஜி, சர்க்கார். மெயினாக சொல்லணும்னா எனக்கு இந்த ராம் சரணோட லவ் போர்ஷனு, இந்த அரசியல்லாம் பார்க்கும்போது இதை ஏன் ராம் சரண் வச்சு பண்ணாங்க, விஜய் சாரை வச்சே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான். நான் ஒரு ஃபேன் இல்லை, இருந்தாலும் சொல்ல எனக்கு பார்க்கும்போது விஜய் சார் தான் மைண்டில் வந்தார். ஏன்னா அடுத்த ஒரு பாலிடிக்ஸ் வராரு, அவர் ஒரு கேம் சேஞ்சிங் பண்ண போகிறாரு. ஸோ அப்படி தான் எனக்கு இருந்தது. ராம் சரண் நல்லா பண்ணியிருக்காரு, எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. தமனோட பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் விஷுவலாக ஓகே, கேட்கறதுக்கு ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. ஒருவேளை தெலுங்கு பாட்டுன்றதுனால அப்படி புரியலையான்னு தெரியல.
இந்தியன் டூல போட்டு நிறைய ஆமாம், ஓரளவுக்கு பரவாயில்ல, மோசமாக அதுக்குன்னு ஆஹா ஓஹோன்னு இல்லை படம். நார்மல் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். சங்கர் சார் அளவுக்கு இல்லை அந்த படம். சங்கர் சார்னா ஒரு படம் ஒரு வெயிட் இருக்கும், அது இல்லை. எமோஷன்னா இல்லை அந்த அளவுக்கு சங்கர் சார் அந்த வெயிட்டேஜ் இல்லை. எந்திரன், சிவாஜி அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சங்கர் சார்னு ஒரு இது இருக்கும், அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். படத்தில் எஸ்ஜே சூர்யா சார், ஜெயராம் காமெடி நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படமே எனக்கு தெரிஞ்சு. ஃபைட் நல்லா இருக்குண்ணா. ஓகே, லாஜிக் மிஸ்டேக் கமர்ஷியல் படத்தில் இருக்குதான், சரி அதை விட்டு நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தா ஓகே தான். அஞ்சலி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கெய்ரா அத்வானியோட அவங்களுக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. சங்கர் சார் படம்னு பார்த்தா பாட்டை பார்த்தாலே சொல்லிடலாம் சங்கர் சார் படம்ன்ட்டு. ஆனால் கதை சங்கர் சார் அளவுக்கு அந்த கதை ஓகே, பட் மேக்கிங் அந்த அளவுக்கு இல்லை. பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. ஓகே, இதுதான் படம் வந்து ஆம்சரன் சார் என்ன பண்ணணுமோ அதை பெட்டராக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் வைஸ் எல்லாமே, மியூசிக் வைஸ் தம்மன் நல்லா பண்ணியிருக்காரு. சங்கர் சார் வந்து இந்த படம் கம்பேக்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஏன்னா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். ஏன்னா கிரிக்கெட்டில் சச்சின் சார் மாதிரி அவர் சங்கர் சார், ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். படம் வந்து சீன் பை சீன் போயிட்டுருக்கு. ஸோ படம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சாங் வரும். அந்த இடத்துல இந்த இடத்துல சாங் வரணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி கனெக்ட் ஆகலைன்ற மாதிரி கொஞ்சம் அப்பப்போ லேகு. மற்றபடி படம் வந்து ஸ்டோரிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஓகேவா தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ, சீன்லாம் அதெல்லாம் பார்க்கலாம், எல்லாம் உட்காந்து பார்க்கலாம். என்ன ப்ரோ ப்ரோ படம் சங்கர் சார் படம்னா பிரம்மாண்டம் தானே, பிரம்மாண்டம் எல்லாமே இருக்குது படம் நல்லா. ஓகே, கொஞ்சம் கேம் சேஞ்சர் படம் பார்த்தாங்க, படம் நல்லா இருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா தெலுங்கு ஆடியன் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து இங்கே பார்க்குறது வந்து தெலுங்கு அண்டு தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஈக்குவலாக டைலாக் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்குது டைலாக்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஹாக் வந்து என்ன ஸ்க்ரீன் அதான் என்ன வந்து ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வந்து ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து இன்ட்ரோல் முன்னாடி வந்து இது ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸோ இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ டியூல் ரோல் கனெக்ட் ஆகுது. டியூல் ரோல் வந்து ராம்சரண் சார் பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா சார் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ வில்லன் வந்து அவருக்கு இந்த லுக் வைஸும் நம்ம டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா போயிட்டுருக்கு ப்ரோ. என்னென்னா ராம்சரனுக்கு அவங்க ஒய்ஃபை அஞ்சலி வராங்க. ஸோ என்ன ப்ரீவியஸாக இருந்துச்சோ அதில் கனெக்ட் பண்ணி அப்படியே ஃப்ளாஷ்பேக் எடுத்து கொண்டு போயிட்டு ஆக்டிங்க்கு அவங்க ஸ்க்ரீன் பேஸ் அவ்வளோ கொடுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க பாலிவுட் ஹீரோயின். தென் வந்து அவங்களுக்கு வந்து சாங்ஸ் தான் கொடுத்தா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சாங்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க, மற்றபடிலாம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. 75 க்ரோஸ் சொல்கிறாங்க. ஆனால் படம் வந்து நம்மளுக்கு தமிழ் ஆடியன்ஸ் பெருசாக கனெக்ட் ஆகும். படம் பிடிக்கலன்னு நான் சொல்லலை. படம் வந்து சீன் பை சீன் வந்து இந்த இடத்துல சாங்ஸ் வந்து வைக்கணுமா, இந்த இடத்துல சாங்ஸ் அப்படின்ற மாதிரி சாங்ஸே இருக்குது, அந்த இடத்துல போடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்தில் என்ன கதை சொல்லுவாங்க? பொலிட்டிக்கல் ஸ்டோரி ப்ரோ. பொலிட்டிக்கல் ஸ்டோரி. இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் ராம்சரண். இவர் வந்து சிஎம்க்கு லீட் பண்ணியிருக்காங்க எஸ்ஜே சூர்யா சார். ஸோ இவங்களுக்குள்ளேயே மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளாஷ் போகும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் ஆல் படமே போயிட்டுருக்கும். சங்கர் சார் கம்பேர் படம்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சங்கர் சார் வந்து பெரிய ஆள். அவர்லாம் இன்னும் நல்லாவே கொடுக்கலாம். அவர்லாம் வந்து சிவாஜி, அந்நியன், ஸோ இந்த முதல்வன் அந்த மாதிரிலாம் படம் போகும்போது முதல்வன் வந்து பேஸ் எடுத்து பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் நல்லாயிருக்கு. தெலுங்கு டோன்லேயே தான் இருக்கா, காமனான இல்லை டோன்லாம் இல்லைங்க, அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க.